வணக்கம். புதிய தலைமுறையின் புதிய விடியலில் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்ததற்கு எதிராக சிவசேனா தொடுத்த வழக்கு இன்று உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. குதிரை பேரத்திலிருந்து காக்க தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வேறு விடுதிக்கு மாற்றம். அஜித் பவார் ஆதரவு எம்எல்ஏக்களை டெல்லிக்கு தனி விமானத்தில் அனுப்பிய பாஜக. சென்னை அருகே தண்டவாளத்தில் காந்தம் இருந்ததால் விரைவு ரயில் என்ஜின் சேதம். ரயிலை கவிழ்க்க சதியா என காவல்துறை விசாரணை. யார் கட்சி தொடங்கினாலும் கவலை இல்லை என அதிமுக பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அதிமுகவில் வெற்றி இருக்கிறது, வெற்றிடம் இல்லை என ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கருத்து. இலங்கையில் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் ராணுவம் குவிப்பு. பிரதமர் நரேந்திர மோடி தலையிட்டு தீர்வு காண திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தனது அறிவுரைப்படியே ஓ பன்னீர்செல்வம் தியானத்தில் ஈடுபட்டார் என துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி பேச்சு. நாவடக்கத்துடன் பேச வேண்டுமென அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம். மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்த விவகாரத்தில் ஆளுநரின் முடிவுக்கு எதிராக சிவசேனா தொடுத்த வழக்கில் இன்று காலை 10:30 மணிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் சனிக்கிழமையன்று திடீர் திருப்பமாக தேசியவாத காங்கிரஸில் இருந்த அஜித் பவாரின் ஆதரவுடன் பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்தது. गंगाधरराव फडणवीस ईश्वर साक्ष शपथ घेतो की कायद्याद्वारे स्थापित झाले आहे अशा அவசர கதியில் பாரதிய ஜனதாவை ஆட்சி அமைக்க அழைத்த ஆளுநரின் முடிவுக்கு எதிராக சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கு அவசர வழக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டு நீதிபதிகள் ரமணா, அசோக் பூஷன், சஞ்சீவ் கண்ணா ஆகியோர் அடங்கிய சிறப்பு அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது சிவசேனா தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல், தேசியவாத காங்கிரஸ் சார்பில் அபிஷேக் மனு சிங்வி ஆகியோர் வாதிட்டனர். பாரதிய ஜனதா சார்பில் மத்திய அரசின் முன்னாள் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி வாதிட்டார். குதிரை பேரம் நடைபெறுவதை தடுக்க கர்நாடகா போன்று உடனே பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிட வேண்டும் என்று சிவசேனா தரப்பு வழக்கறிஞர் கபில் சிபல் வாதிட்டார். தேசியவாத காங்கிரசின் 54 எம்எல்ஏக்களில் 41 பேர் அஜித் பவாரை தேசியவாத காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்கியதற்கான கடிதத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக அபிஷேக் சிங்வி சுட்டிக்காட்டினார். பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிடலாமே தவிர ஆளுநரின் முடிவை ரத்து செய்ய நீதிமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது என்று பாரதிய ஜனதா தரப்பில் ஆஜரான முகுல் ரோஹத்கி வாதிட்டார். தங்கள் தரப்பில் விளக்கம் அளிக்க கால அவகாசம் வேண்டும் என்றும் விசாரணையை 3 நாட்கள் ஒத்திவைக்க வேண்டும் என்றும் முகுல் ரோஹத்கி கேட்டுக்கொண்டார். வாதங்களை கேட்ட நீதிபதிகள் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுத்த கடிதம், குடியரசுத் தலைவர் ஆட்சியை விலக்கிக் கொள்ள ஆளுநர் அனுப்பிய பரிந்துரை கடிதம் ஆகியவற்றை சமர்ப்பிக்க உத்தரவு பிறப்பித்தனர். சிவசேனாவின் மனு மீது பதிலளிக்க முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதலமைச்சர் அஜித் பவார், மகாராஷ்டிரா மற்றும் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி அமைத்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க இருக்கும் நிலையில் அடுத்தடுத்து திருப்பங்கள் அரங்கேறியுள்ளன. முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸை துணை முதலமைச்சர் அஜித் பவார் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அதே நேரத்தில் குதிரை பேரத்தை தடுக்க தேசியவாத காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் வேறு சொகுசு விடுதிக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிராவில் பாஜகவுடனான கூட்டணியை முறித்த சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் மற்றும் காங்கிரசுடன் இணைந்து ஆட்சி அமைக்க தீவிரம் காட்டி வந்தது. இந்நிலையில் திடீர் திருப்பமாக தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர் அஜித் பவாரின் உதவியுடன் பாஜக ஆட்சி அமைத்தது. இதற்கு எதிராக சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. இந்நிலையில் நேற்று மும்பையில் அடுத்தடுத்து அரசியல் நகர்வுகள் நடந்தேறின. தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரும் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேவும் சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதித்தனர். இச்சந்திப்பை தொடர்ந்து தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரின் மகளும் எம்பியுமான சுப்ரியா சுலே, சிவசேனா செய்தி தொடர்பாளர் சஞ்சய் ராவத், சரத்பவாரின் சகோதரர் பேரனும் பாரமதி எம்எல்ஏவுமான ரோஹித் பவார் ஆகியோர் சந்தித்து ஆலோசனை நடத்தினர்.
முன்னதாக மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு ஆதரவு கோரி சரத்பவாரை பாஜக எம்பி சஞ்சய் காக்கடே சந்தித்தார். அப்போது தேசியவாத காங்கிரஸ் தலைவர் ஜெயந்த் பாட்டீல் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சந்திப்புகள், ஆலோசனைகள் என பகலில் மகாராஷ்டிரா அரசியல் சூடுபிடித்திருந்த நிலையில் மாலையில் அதிரடி காட்சிகள் அரங்கேறின. துணை முதல்வர் அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் தான் தமது தலைவர் என்றும், பாரதிய ஜனதா தேசியவாத காங்கிரஸ் இணைந்து 5 ஆண்டுகளுக்கு நிலையான ஆட்சி அளிப்பதற்கு பாடுபட போவதாகவும் ட்விட்டரில் பதிவிட்டார். மேலும் தொடர்ந்து தேசியவாத காங்கிரஸில் தான் இருக்கப் போவதாகவும் கூறியிருந்தார். இதற்கு விளக்கமளித்துள்ள சரத்பவார், பாஜகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும், அஜித் பவாரின் ட்விட்டர் அறிக்கை பொய்யானது என்றும் கூறியுள்ளார். தனது ட்விட்டர் பதிவில் மக்களிடையே குழப்பத்தை உருவாக்கும் நோக்கில் அஜித் பவார் அறிக்கை வெளியிட்டிருப்பதாகவும் சரத்பவார் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் இரவு சுமார் 10 மணி அளவில் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் வீட்டுக்கு சென்ற துணை முதல்வர் அஜித் பவார் அவருடன் ஆலோசனை நடத்தினார். உச்சநீதிமன்றத்தில் இன்று வழக்கு விசாரணைக்கு வரும் நிலையில் இருவரும் சுமார் 40 நிமிடங்கள் விவாதித்ததாக தெரிகிறது. ஆனால் இருவரும் விவசாயிகள் பிரச்சினை குறித்து ஆலோசித்ததாக மகாராஷ்டிரா முதல்வர் அலுவலகம் ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளது. மேலும் தங்களுக்கு ஆதரவு அளித்த தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 3 பாஜகவினர் சிறப்பு விமானம் மூலம் டெல்லி அழைத்துச் சென்றனர். அதே நேரத்தில் எதிர்முகாமிலும் அதிரடி நடவடிக்கைகள் தொடங்கின. குதிரை பேரத்தை தடுக்கும் வகையில் தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கோவாய் பகுதியில் இருந்த சொகுசு விடுதியிலிருந்து வேறு விடுதிக்கு மாற்றப்பட்டனர். இதேபோல மும்பை விமான நிலைய பகுதியில் உள்ள லலித் விடுதியில் தங்கியிருக்கும் சிவசேனா எம்எல்ஏக்களும் வேறு விடுதிக்கு மாற்றப்படுவர் என தகவல் வெளியாகியுள்ளது. கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல தேசியவாத காங்கிரஸ் மற்றும் சிவசேனா கட்சிகள் தங்களது எம்எல்ஏக்களை பாதுகாத்து வருகின்றன. சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் போதுதான் குஞ்சுகள் எந்த கூண்டில் இருக்கும் என தெரிய வரும். மாநில அரசுகளின் அதிகார வரம்புகளில் தலையிடாத ஆட்சி முறையை நோக்கி பயணிக்க அதிமுக உறுதி கொண்டிருப்பதாக அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் கட்சி பதவிகளை பெறுவதற்கான விதியிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் நடைபெற்றது. அவை தலைவர் மதுசூதனன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீட் தேர்வில் தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்க வேண்டும், இலங்கை தமிழர்கள் சம உரிமை பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் மாநில சுயாட்சி, இருமொழி கொள்கை, மாநில அரசுகளின் அதிகார வரம்புகளில் தலையிடாத ஆட்சி முறை ஆகியவற்றில் பயணிப்பது உள்ளிட்ட 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதேபோல அதிமுகவின் விதிகளிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டன. அதன்படி நிர்வாக வசதிக்காக அதிமுக அமைப்பு ரீதியாக பிரிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை 50லிருந்து 56ஆக உயர்த்தப்பட்டது. மேலும் கட்சி பதவிகளுக்கு போட்டியிட விரும்புபவர்கள் 3 ஆண்டுகள் தொடர்ந்து அடிப்படை உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் என்ற விதியை திருத்தி 5 ஆண்டுகள் உறுப்பினராக இருத்தல் அவசியம் என்று மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. கட்சியில் செயல்பட்டு வரும் தகவல் தொழில்நுட்ப அணி, வர்த்தக அணி, கலைப்பிரிவு அணி ஆகியவையும் கட்சியின் விதிகளுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றி எடப்பாடி பழனிசாமி கையில் ஒப்படைப்போம் என்று கூறினார். பின்னர் பேசிய அதிமுகவின் துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமி, கூட்டு தலைமை அதிமுகவை சிறப்பாக வழி நடத்துவதாகவும், எம்ஜிஆர் ஜெயலலிதாவை போல கட்சியின் தலைமையில் உள்ள இருவருக்கும் சமமான மரியாதையை தர வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். யார் கட்சி தொடங்கினாலும் கவலை இல்லை என அதிமுக பொதுக்குழுவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். அதே நேரத்தில் அதிமுகவில் வெற்றி இருக்கிறது, வெற்றிடம் இல்லை என ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கருத்து தெரிவித்துள்ளார். சென்னை வானகரத்தில் அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் அவை தலைவர் மதுசூதனன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் பேசிய அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவை நேரடியாக எதிர்க்கும் துணிவு திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இல்லை என்றும், அதனால்தான் அரசு ஊழியர்களை தூண்டி விடுவதாகவும் குற்றம் சாட்டினார்.
கட்சியே தொடங்காமல் சிலர் பேசி வருவதாக நடிகர் ரஜினிகாந்தை மறைமுகமாக சாடிய எடப்பாடி பழனிசாமி யார் கட்சி தொடங்கினாலும் கவலை இல்லை என்று தெரிவித்தார். மக்களுடன் தொடர்புடைய உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் வெற்றி பெறுவது சுலபமான காரியம் அல்ல எனவும் அதற்கு ஏற்ப வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் பழனிசாமி கூறினார். தொடர்ந்து பேசிய அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் வெற்றி இருக்கிறதே தவிர வெற்றிடம் இல்லை என்று கூறினார். உள்ளாட்சி தேர்தலில் மகத்தான வெற்றியை பெறுவதுதான் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அதிமுகவினர் செய்யும் மரியாதை எனவும் வெற்றிக்காக அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து தொண்டர்களால் நாங்கள், தொண்டர்களுக்காகவே நாங்கள் என்ற முழக்கத்தோடு ஓ பன்னீர்செல்வம் உரையை முடித்துக் கொண்டார். இலங்கையில் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் ராணுவம் குவிக்கப்பட்டிருப்பதற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், இலங்கையில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடன் அங்குள்ள தமிழர்களின் கண்ணியத்தை குறைக்கும் பணி வேகமாக துவங்கிவிட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். தமிழர்கள் வசிக்கும் பகுதிகளில் ராணுவம் குவிக்கப்படுவதற்கும் தமிழ் பெயர்களை அழிப்பதற்கும் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தமிழர்கள் சட்ட ரீதியிலான உரிமைகளுடன் அமைதியாக வாழ்வதற்கும் அவர்கள் விரும்பும் தீர்வு ஏற்படுவதற்கும் ஆவணச் செய்திட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியை ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இலங்கை அதிபர் கோட்டாபய ராஜபக்சவிடம் பிரதமர் நரேந்திர மோடி உரிய முறையில் எடுத்துக் கூறி தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஒரு வயதில் டென்மார்க் தம்பதிக்கு தத்துக் கொடுக்கப்பட்ட நபர் 41 ஆண்டுகளுக்கு பிறகு தாயை தேடி கண்டடைந்த நெகிழ்ச்சி சம்பவம் சென்னையில் நடந்துள்ளது. சாந்தகுமார் என பெயர் சூட்டி வளர்க்கப்பட்ட தனது குழந்தை டேவிட்டாக மாறி வேறொரு நாட்டில் இருந்து தன்னை தேடி வந்திருப்பதைக் கண்டு இன்ப அதிர்ச்சியில் வாயடைத்து போய்விட்டார் தனலட்சுமி.
எனக்கு வந்து பேச முடியும். எனக்கு நினச்சே பார்க்க எனக்கு 40 வருஷம் கழிச்சு வந்து இருந்தேன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இதனால எனக்கு இதில் இன்னைக்கு கிடைப்பாங்களான்னு நினைக்கல. சுவாரஸ்யங்கள் நிறைந்த இந்த உலகில் அன்புக்குத்தான் எத்தனை வலிமை இருக்கிறது? புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் எழிலுடன் புனிதா பாலாஜி. தனது அறிவுறுத்தலின்படியே துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் தியானம் மேற்கொண்டதாக துக்ளக் இதழின் ஆசிரியர் குருமூர்த்தி கூறியுள்ளார். திருச்சியில் நடைபெற்ற துக்ளக் பத்திரிகையின் பொன்விழா சிறப்பு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், ரஜினி அரசியலுக்கு வந்தால்தான் தமிழகத்திற்கு மாற்றம் வரும் என தெரிவித்தார். திருச்சியில் துக்ளக் பத்திரிகையின் பொன்விழா சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அந்த பத்திரிகையின் ஆசிரியர் குருமூர்த்தி, இரண்டாக பிரிந்த அதிமுகவை இணைத்ததில் தனக்கு பங்கு உள்ளதாக கூறினார். தனது அறிவுறுத்தலின்படியே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தியானத்தில் அமர்ந்ததாகவும் அதன் பின்னரே கட்சியில் இணைப்பு ஏற்பட்டதாகவும் கூறினார். சசிகலாவை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. அந்த யூனிவர்சிட்டி ஹாலில் எல்லா ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஓபிஎஸ்ஸை போய் நீங்கள் எல்லா ஏற்பாடையும் கொஞ்சம் சூப்பர்வைஸ் பண்ணி அங்கே எல்லாம் துப்புரவாக இருக்கா பாருங்க என்று சொன்ன பிறகு அவர் என்னிடம் வந்தார். சார், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் போய் அந்த சமாதியில் உட்காருங்க சார், உங்களுக்கு ஏதாவது வழிபிறக்கும் அப்படின்னு. அங்கே போய் அவர் உட்காந்தாரா? அவர் ஏன் உட்கார்ந்தாரு? ஏன் இப்படி ஒரு 45 நிமிஷம் அவர் உட்கார்ந்த உடனே தமிழ்நாடே மாறிவிட்டது. அதிமுக ஆட்சியை கவிழ்த்தால் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிடும் என தான் பயந்ததாகவும் அவர் கூறினார். எனவே ரஜினி அரசியலுக்கு வந்தால்தான் தமிழகத்திற்கு மாற்றம் வரும் என குருமூர்த்தி பேசினார். ரஜினிகாந்தை பொறுத்தவரை ஒரு கட்சி ஆரம்பித்து அதை எப்படியாவது குடும்பத்தில் அதை கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக பலனடைய வேண்டும் என்று நினைக்காத ஒருவர். நீங்கள் ரஜினிகாந்த் கிட்ட கூறி அரசியலில் வர வேண்டும் என்று கூறினீர்களா ஒரு நிரந்தரமான மாறுதல் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட முடியும். மகாராஷ்டிரா அரசியலில் நடப்பது இறுதிக்கட்டம் அல்ல என்றும், சரத்பவார் என்ன நினைக்கிறார் என்று சிவசேனா கட்சிக்கு கூட தெரியாது என்றும் அவர் கூறினார். எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி பாஜக ஆட்சி அமைத்தால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் குருமூர்த்தி தெரிவித்தார். ஆனால் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி அமைத்தால் நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் பாரதிய ஜனதாவை ஆதரிப்பதாக குருமூர்த்தி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் காந்திய மக்கள் இயக்க தலைவர் தமிழருவி மணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். துக்ளக் இதழின் ஆசிரியர் குருமூர்த்திக்கு நாவடக்கம் தேவை என்று அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். நிகழ்ச்சி ஒன்றில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குறித்து குருமூர்த்தி பேசியது தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். இது ஒரு ஆணவத்தினுடைய உச்சம், திமிர்வாதத்தினுடைய ஒரு உச்சம். இவ்வளோ பெரிய திமிர் கூடாது. பொதுவாகவே நாவடக்கம் தேவை. ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு அதனால் வாங்கி கட்டின வரலாறுலாம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தண்டவாளத்தின் மீது காந்தம் வைக்கப்பட்டிருந்ததால் விரைவு ரயிலின் என்ஜின் பழுதானது. சென்னை சென்ட்ரலிலிருந்து ஆந்திர மாநிலத்திற்கு புறப்பட்ட பினாகினி விரைவு ரயில் பொன்னேரி ரயில் நிலையத்தை கடந்தபோது தடுமாற்றம் ஏற்பட்டது. இதனால் சாதுரியமாக செயல்பட்ட ஓட்டுநர் கவரைப்பேட்டை ரயில் நிலையம் அருகே ரயிலை நிறுத்தினார். சோதனையில் ரயில் என்ஜினில் பழுது ஏற்பட்டது தெரிய வந்தது. தகவலறிந்து வந்த ரயில்வே ஊழியர்கள் தண்டவாளத்தை சோதித்த போது பொன்னேரி ரயில் நிலையம் அருகே காந்தம் வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் மீது ஏறியதால் காந்த துகள்கள் என்ஜினில் பட்டு பழுது ஏற்பட்டதாக ஊழியர்கள் தெரிவித்தனர். தண்டவாளத்தில் காந்தம் வைக்கப்பட்டிருந்தது ரயிலை கவிழ்க்கும் முயற்சியா என ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழம்பெரும் நடிகர் தியாகராஜ பாகவதருக்கு சிலையுடன் கூடிய மணி மண்டபம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் கோமாளி, பப்பி, எல்கேஜி ஆகிய திரைப்படங்களின் வெற்றி விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நடிகர்கள் ஜெயம் ரவி, ஜீவா, ஹிப்ஹாப் தமிழா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திருச்சியில் அரசு சார்பில் தியாகராஜ பாகவதற்கு 50 லட்சம் ரூபாய் செலவில் மணி மண்டபம் அமைக்கப்படும் என தெரிவித்தார்.
எவ்வளவு சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று எக்க கோட்டையின் அரணாக தொண்டர்கள் திகழ்ந்து வருகிறார்கள். இன்றும் தமிழ் திரையுலகில் மாபெரும் சகாப்தாக விளங்கிய பழம்பெரும் கதாநாயகரும் சிறந்த பாடகருமான M.K. தியாகராஜ பாகவத் அவர்களின் நினைவினை போற்றும் வகையில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 50 லட்சம் ரூபாய் செலவில் M.K. தியாகராஜ பாகவதர் உருவச்சிலையுடன் கூடிய மணிமண்டபம் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட உள்ளது. +2 முடித்த மாணவர்களுக்கு பட்டய கணக்காளர் பயிற்சி அளிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் K. A. செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். CA என்று சொல்லப்படுகிற பட்டய கணக்காளர்களை +2 முடித்து தேர்வு முடிந்தவுடனேயே அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு 500 ஆடிட்டர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் அதற்கான மாணவர்களை தேர்வு செய்வதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு மாணவர்களுக்காக தொழிற்கல்வியை கற்றுத்தருவதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். சென்னை ஆவடியில் கடை திறப்பு விழாவிற்கு வந்த நடிகை ஸ்ருதி ஹாசனுடன் செல்ஃபி எடுத்துக்கொள்ள ரசிகர்கள் அலைமோதியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதிய ராணுவ சாலையில் கட்டப்பட்டுள்ள பல்பொருள் அங்காடியின் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நடிகை ஸ்ருதி ஹாசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கடையை திறந்து வைத்தார். அவரை காண ஏராளமான ரசிகர்கள் கடையில் கூடியிருந்தனர். அவர்கள் ஸ்ருதி ஹாசனுடன் செல்ஃபி எடுத்துக்கொள்ள ஒருவருக்கொருவர் முண்டியடித்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. குற்றாலம், தென்காசி, செங்கோட்டை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நேற்று மாலை முதல் பெய்த கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து வருகிறது. இதனால் நள்ளிரவு முதல் பழைய குற்றாலம் 5 அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது நீர்வரத்து சீரானதால் அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் சீசன் என்பதாலும் கார்த்திகை மாத திங்கட்கிழமை என்பதாலும் அருவிகளில் குளிக்க ஏராளமான பக்தர்கள் குவித்துள்ளனர். சென்னையில் பெட்ரோல் விலை இன்று சிறிதளவு ஏற்றம் கண்டுள்ளது. டீசல் விலையில் மாற்றமில்லை. இன்றைய நிலவரப்படி 1 லிட்டர் பெட்ரோல் 13 காசுகள் விலை உயர்ந்து 1 லிட்டர் 77 ரூபாய் 62 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. டீசல் விலையில் மாற்றமில்லாமல் 1 லிட்டர் 69 ரூபாய் 47 காசுகளுக்கு விற்பனையாகிறது. கடந்த 18 நாட்களில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் 17 காசு விலை அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நாகையில் இளைஞர் ஒருவர் பழுதடைந்த ஆபத்தான நிலையில் உள்ள பாலத்தின் ஒருபுறம் உள்ள துளை வழியாக புகுந்து மறுபக்கம் வெளியே வரும் வீடியோ அதிக அளவில் பரவி வருகிறது. நாகை நகராட்சிக்குட்பட்ட அக்கரைக்குளம் தேவநதி பாலம் நீண்டகாலமாக சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் போதிய நடவடிக்கை இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அசம்பாவிதங்கள் ஏதும் நிகழும் முன் பாலத்தை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி இளைஞர் ஒருவர் ஆபத்தான நிலையில் பாலத்தின் ஒருபுறம் நுழைந்து மறுபக்கம் வெளியே வந்தார். இந்த வீடியோ தற்போது அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரியில் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பேரறிவாளன் நண்பர்களுடன் பறை இசை வாசித்து மகிழ்ந்தார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள பேரறிவாளன் 1 மாதம் பரோலில் வெளியே வந்துள்ளார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற தனது சகோதரியின் மகள் திருமணத்தில் பேரறிவாளன் கலந்து கொண்டார். அப்போது நண்பர்களுடன் சேர்ந்து பறை இசை வாசித்தார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜைக்காக நடை திறக்கப்பட்ட பின் கடந்த 1 வாரத்தில் மட்டும் 17 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு சபரிமலையில் மண்டல பூஜைக்காக கடந்த 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டு 7 நாட்கள் நிறைவடைந்தது. கடந்த ஆண்டு 7 நாட்களில் சுமார் 9 கோடியே 99 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்திருந்த நிலையில் இந்த ஆண்டு சுமார் 10 கோடி ரூபாய் அதிகரித்து 7 நாட்களில் சுமார் 17 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது.
திருச்சி மாவட்டம் உறையூர் பஞ்சவர்ணேஸ்வரர் கோவிலில் உள்ள சைக்கிள் சிற்பத்தின் தொன்மை குறித்து தற்போது புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருச்சி உறையூரில் அமைந்திருக்கிறது பஞ்சவர்ணேஸ்வரர் கோயில். ஐவண்ணநாதர் கோயில் என்று அழைக்கப்படும் இங்கு வடிக்கப்பட்டுள்ள சிலைகள் காண்போரை வியக்க வைக்கின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன் வீர ஆதித்த சோழன் கட்டியதாக கூறப்படும் இந்த கோயிலில் மதம் பிடித்த யானையை சேவலொன்று அடக்குவது போல் சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. பளு தூக்குவது போன்ற சிற்பங்கள், பல்வேறு யோகாசனங்களை விளக்கும் சிற்பங்களும் கோயில் சுவற்றிலும் தூணிலும் வடிக்கப்பட்டுள்ளன. இவை எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாய் கோயிலில் உள்ள அம்மன் சன்னதியின் கீழ்ப்புறச் சுவரில் சைக்கிள் ஓட்டும் மனிதன் போன்ற சிற்பம் பக்தர்களை அதிகம் கவர்ந்துள்ளது. சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டதே 1890ஆம் ஆண்டுதான் எனும்போது 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய கோயிலில் சைக்கிள் ஓட்டும் மனிதன் சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளதே பலரும் வியப்பதற்கு காரணம். இந்த சைக்கிள் சின்னமும் பல ஊர்களிலே இருந்து இங்கே வந்து அன்பர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பார்க்கின்றார்கள். ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் பார்த்துட்டு இங்கே வந்து இந்த கோயிலை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு இதையும் பார்த்து தான் போகிறாங்க. அப்பயே சைக்கிள் கிடையாதுன்னு சொல்லிக்கின்றோம், பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் அப்பயே இந்த சைக்கிள் சின்னங்களை உருவாக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறப்ப நம்ம ஒரு அபூர்வமான இது சின்னமாக தான் இருக்கின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கோயிலாக இருந்தாலும் பல்வேறு காலகட்டங்களில் பஞ்சவர்ணேஸ்வரர் கோயில் புனரமைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு 1922ஆம் ஆண்டு கோவில் புனரமைக்கப்பட்ட போது சைக்கிள் சிற்பம் அமைக்கப்பட்டதாக வரலாற்று ஆய்வுகளை நடத்தி வரும் பேராசிரியர் கலைக்கோவன் கூறுகிறார். தேவக்கோட்டையை சேர்ந்த முருகப்ப செட்டியாருங்கிற பெருமகன் தான் இந்த கோயிலை திருப்பணி செஞ்சு 1922 குடமுழுக்கு நிகழ்த்துறார். ஸோ இப்போ இருக்கிற பஞ்சவர்ணசாமி கோயில், அதாவது திருமூக்கீச்சரத்தினுடைய வடிவம் முற்றிலும் பிற்காலத்துது. அதாவது 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலத்துன வடிவம் தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கருவறையோ முன்மண்டபமோ அதில் இருக்க சிற்பங்கள் எல்லாமே 20ஆம் நூற்றாண்டின் முற்பட்ட காலத்தை சேர்ந்தது. பழைய சிற்பங்கள் அங்கே இல்லை. முருகப்ப செட்டியார் காலத்தில் யாரோ ஒரு சிற்பி இந்த சைக்கிள் சிற்பத்தை அந்த கோயிலில், அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க தூணில் வடிச்சிருக்கார். 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய கோவிலில் சைக்கிளோட்டும் மனிதன் சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளதே பலரும் வியப்பதற்கு காரணம் என கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது புதிய தகவல் வெளியாகியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிருந்தா. தருமபுரி மாவட்டத்தில் இருக்கும் வத்தல் மலையை சூழல் சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் க சண்முகம் தெரிவித்துள்ளார். வத்தல் மலையில் ஆய்வுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், குடில்கள் அமைப்பது, பட்டம் விடும் திருவிழா உள்ளிட்டவை கொண்டு சூழல் சுற்றுலா தலம் உருவாக்கப்படும் என்றார். சுற்றுச்சூழல் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சில ஐடியாலாம், சில யுக்திகளை சொல்லியிருக்கிறோம். உதாரணத்துக்கு இங்கே வந்து ஒரு குடில்கள் அமைக்கப்பட்டு அதனுடைய அடிப்படையில் ஒரு சுற்றுச்சூழல் சுற்றுலாவை ஏற்படுத்துவதற்கும், ஒரு சைக்கிளிங் ட்ராக், இங்கே இருக்கக்கூடிய கிராமங்களை எல்லாம் இணைத்து ஒரு சைக்கிளிங் ட்ராக் போடுவதற்கும், அதே மாதிரி ஒரு கைட் ஃபெஸ்டிவல், அந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு சில பணிகளை எல்லாம் இங்கே மேற்கொண்டால் நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிராமப்பகுதிக்கு வருவார்கள். குட்கா முறைகேடு வழக்கில் நேரில் ஆஜராகும்படி முன்னாள் டிஜிபி டி.கே. ராஜேந்திரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி வைத்துள்ளது. குட்கா வழக்கில் நிறுவனங்களின் தொடர்பு உரிமையாளர்கள், பங்குதாரர்களின் 246 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்த முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் சிபிஐ தரப்பில் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை நடத்திய விசாரணையில் குட்கா விற்பனை மூலம் 639 கோடி ரூபாய்க்கு சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இவ்வழக்கில் வரும் டிசம்பர் 2ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி முன்னாள் டிஜிபி ராஜேந்திரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி வைத்துள்ளது. மேலும் அதற்கு அடுத்த நாளான 3ஆம் தேதி கூடுதல் ஆணையர் தினகரன் ஆஜராக வேண்டுமென சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. குட்கா முறைகேட்டு வழக்கில் முன்னாள் டிஜிபி டி.கே. ராஜேந்திரனுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது வழக்கமான விசாரணை நடைமுறையே என்று ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கருணாநிதி கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது வந்து இன்வெஸ்டிகேஷனில் ஒரு ரொட்டீன் ப்ரொசீஜர் தான். அப்போ சர்வீஸில் இருக்கும்போதே இது ஒரு அலிகேஷன் வந்தது. அதில் வந்து இந்த கேஸோடைய பேஸே வந்து
ஒரு டாக்குமெண்ட், அவங்க எழுதி வச்ச அக்யூஸ்டு எழுதி வச்ச டாக்குமெண்ட்டு, அது எந்த அளவுக்கு இது ஆத்தென்டிகேட்டடுங்கிறது இன்வெஸ்டிகேஷனில் தான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங்னு அந்த இதில் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி தான் இவங்களை விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது சொத்து சம்பந்தமானது, அந்த பணம் பெரிய லெவலில் பணம் கைமாறினதாக சொல்கிறாங்க இல்லையா, அது சம்பந்தமான விசாரணை மாதிரி தான் தெரியுது. அதுக்கு வந்து இது ரொட்டீனாக ப்ரொசீஜர், இன்வெஸ்டிகேஷனில் இது ஒரு பார்ட்டு தான். சென்னையை அடுத்துள்ள மாங்காட்டில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 டன் அளவில்